ஹே guys, வெல்கம் டு மணி அடைச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. பாஸ்தா வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ஷு. அது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இப்ப இருக்க சின்ன பசங்க யங் ஏஜ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இந்த மிடில் டு யங் ஏஜ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்னே சொல்லலாம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யும் போது சின்ன சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் சாஸ் செய்யணும், அது பெசமல் சாஸ் அப்படின்னு. இந்த ஒயிட் சாஸ் செய்யணும், அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா தனியா வேக வச்சு எடுக்கணும், இதுக்கப்புறம் அந்த ரெசிபிக்குள்ள போயிடலாம். ரொம்ப சின்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனா என்னன்னா சின்ன சின்ன நுணுக்கள், ரொம்ப மைன்யூட்டா சில விஷயம் செய்யணும். இல்ல அப்படின்னா அதோட கம்ப்ளீட்டா அது சேஞ்ச் ஓவர் ஆயிடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்ன, அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலாம் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம 1/4 கிலோ பென்னே பாஸ்தா எடுத்திருக்கோம். ப்ரொக்கோலி அண்ட் பேபிகார்ன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் ஒரு நம்பர், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 50 கிராம் பட்டர், ஒரு 10 பல்லு கார்லிக் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம், சீஸ், 3 டீஸ்பூன் மைதா, 1 கப் ஃப்ரெஷ் கிரீம், 1 கப் ஃப்ரெஷ் கிரீம், 3/4 லிட்டர் பால், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் இந்த பென்னே பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துருக்கணும். இந்த 1/4 கிலோ பென்னே பாஸ்தாக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி நான் வச்சிருக்கேன். இந்த 1 லிட்டர் தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த பென்னே பாஸ்தாவை போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா இந்த பாஸ்தா ரெடி ஆயிடும். எடுத்த உடனே லைட்டா இது மேல ஆயில ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பெசமல் சாஸ் செய்ய ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி சூடாயிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்ச உடனே 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா போட்டுடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி ஒரு ஜென்டலா ஒரு மிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஆட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சூடு கம்மியாயிடும். இது ஒரு 8 கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் கழிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். 8 நிமிஷம் ஆகட்டும், வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நல்லா தெரியும். வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஸ்டெயின் பண்ணிடலாம். பக்கத்துலேயே நான் ஸ்டெயினர் வச்சிருக்கேன். ஸ்டெயின் பண்ணிட்டு கையோட ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா டாஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் ஆயிடும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஓர வச்சிடலாம். பெசமல் சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சாச்சு. இதுல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன்ல பட்டர், அதுல இருந்து ஒரு 4 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் இருக்கும், 15-20 கிராம் இருக்கும். இந்த பட்டர் ஃபர்ஸ்ட் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா போட்டு இதை நல்லா வந்து இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து என்னன்னா இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நீங்க ஸ்டவ் உடனே சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மைதா போடணும். ஏன்னா மைதா வந்து தீஞ்சு போகக்கூடாது, அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மைதாவை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுப்பை சிம்ல வச்சிடறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சிட்டு இல்ல அந்த பச்சை வாசனை போகணும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க 3/4 லிட்டர் பால் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் வந்து நார்மல் பால் தான், காய்ச்சன பால்லாம் இல்லை, சாதாரண பால் தான். இப்போ இந்த பாலை நம்ம கைவிடாம வந்து விஸ்க வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் திக்காகும். ஏன்னா ஆல்ரெடி இதுல மைதா இருக்கு. இது அப்படியே சூடா இப்போ வந்து அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சிடுறேன். இதை அப்படியே கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் சூடு ஆன உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெங்காயத்துல, இப்ப பாத்தீங்கன்னா இதை பாருங்க, ஒரு வெங்காயத்துல ஒரு 7-8 கிராம்பு சொருவி வச்சிருக்கேன். கூடவே ஒரு
பிரிஞ்சி இலையில அதையே பின் பண்ணி சொருவி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சூடான உடனே அந்த வெங்காயமும் பிரிஞ்சி இலை கிராம்பு இருக்கிறத இதுல போட்டுடணும். ஏன் ஆகும்னா அது போட்ட உடனே இதுல அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அந்த அரோமா செமையா இருக்கும். இது வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா பட்டர், அதுக்கப்புறம் மைதா போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இந்த 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பால் சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். இது போட்டிங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த வெங்காயம், அந்த பிரிஞ்சி இலை, கிராம்பு, அந்த இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். கடைசியாக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இதை நம்ம எடுத்துட போகிறோம். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா அப்படியே கொஞ்சம் திக்காகும். இது அப்படியே இப்போ சூடாக இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலே கொஞ்சம் திக்காயிட்டு வருது. ஏன்னா ஆல்ரெடி உள்ள மைதா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக சூடாக பால் திக்காகும். அந்த நல்லா திக்காயிட்டு ஒரு மாதிரி நல்லா ஹீட் ஆகி வரும்போது, திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்டிக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு. பாருங்க சாஸ் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இது எனக்கே இந்த ஃப்ளேவர் வருது. இந்த வெங்காயம், பட்டை, வெங்காயம், அந்த பிரிஞ்சி இலை, கிராம்பு, இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர் இறங்கிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இதை கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்க, நான் இங்க ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரெயினர்ல பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாசனை சூப்பரா வருது. அடுத்து நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்க 3 கியூப்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன உடனே ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டேன். இதுல முக்கியமானது என்னன்னா எதுவுமே கருகிடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் கார்லிக் போட்டுக்கிறேன். கார்லிக் அப்படியே சிம்ல வச்சு அப்படியே லைட்டா அப்படியே இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் போன உடனே ஆனியனை போட்டலாம். ஆனியனுமே பார்த்தீங்கன்னா எப்படி வதங்கணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு, என்ன தீஞ்சு போக கூடாது, அந்த கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்க, அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு இது நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். அவ்வளோதான். கார்லிக்கோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்குது. இந்த பட்டர்ல அந்த கார்லிக் மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தால சேர்ந்து சாப்பிடும்போது பட்டாசா இருக்கும். ஸோ இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு வெங்காயம். இதுக்கு வெங்காயம் ரொம்ப அதிகமா வேணாம், கொஞ்சமா இருந்தா போதும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கட்டும். வதங்கணுன்னே பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ ஆட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணிடலாம். இது நல்லா இந்த சீசனிங்கோட ஃப்ளேவர் ஆகும்போது ஒரு இந்த பாஸ்தாக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பாஸ்தாலையும் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா டாஸ் ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா டாஸ் ஆகட்டும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் டாஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா ஆட் பண்ணியாச்சு. இதை போட்டு நல்லா இப்போ ஏன்னா பாஸ்தா ஆல்ரெடி எப்பயோ வேக வச்சது, இதுலேருந்து சூடு எல்லாம் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதை நல்லா இந்த மசாலாவோட சால்ட்டு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஓரிகானோ இது எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
ப்ரக்கோலியும் பேபி கார்னும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கேப்சிகம் பர்சனலாக பிடிக்காது, அதனால் நம்ம கேப்சிகம் போடலை. உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மஷ்ரூம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம். ஆலிவ்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த இட்டாலியன் டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. நல்லா டாஸ் பண்ணிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்க இந்த சாஸ் இருக்குல்ல, பெசமல் சாஸ், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் தெரியுமா, நான் செஞ்ச சாஸ் கரெக்டாக இருக்கு. இப்போ நான் எடுத்திருக்க 1/4 கிலோ பெண்ணை பாஸ்தாக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்க, இது ஒன்றுமே இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் இது போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் அப்படியே திக்காயிடும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன். ரொம்ப நேரம் இந்த சாஸ் ஊற்றின அப்புறம் மிக்ஸ் பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸ். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். இது பாருங்க, திக்காக ஆரம்பிக்குது பாருங்க. இதில் போட்ட உடனே நல்லா திக்காகும். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணணும். உப்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே இப்போ இருக்க யங் ஏஜ் அவங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதான் பாருங்க, அப்படியே பாருங்க, அந்த சாஸ் பாருங்க அப்படியே திக்காகுது பாருங்க. அதான் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீம், 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதான். இப்போ இந்த சூட்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சீஸ், இப்போ ஆஃப் பண்ண அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க சீஸை மிக்ஸ் பண்ண போறேன். சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி போடணும். இப்போ பாருங்க, இந்த சீஸை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு கிரேட் பண்ணி 3 கியூப்ஸ் வச்சிருக்கேன். நான் மில்கி மிஸ்டோட சீஸ் வந்து 3 கியூப்ஸ் வச்சிருக்கேன். இந்த 3 கியூப்ஸையுமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக பிடிக்கும், நல்லா சீஸியாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 கியூப்ஸ் 5 கியூப்ஸ் கூட போடுங்க. பட் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 3 கியூப்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடுறேன். இப்போது 3 கியூப்ஸையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான். அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்தோடனே இந்த பாஸ்தாவில் இருக்க ஹீட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்க. இதுதாங்க வா. அவ்வளோதான். இப்போ பிளேட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் வாங்க. ஸ்டைல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வழக்கம் போல வெஜிடேரியனாலே வேற யாரு, நம்ம அம்மா தானே டேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க பார்த்துடலாம். எப்படி இருக்கு பார்க்க? சூப்பரா இருக்கு. நல்ல வளவள சூப்பரா இருக்கு மணி. செமையா இருக்கு. ஆனால் நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாஸ்தாலாம் சாப்பிடாதவங்க கூட ரெட் கலர் பாஸ்தா செஞ்சுருக்கான், சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹோட்டலில் நான் சாப்பிட்டது இல்லை. ஆனால் அதே மாதிரி இருக்கு. எப்படி அந்த சீஸோட டேஸ்ட் தெரியுதா? செமையா இருக்கு மணி. அதான் இப்போ நான் டேஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வழக்கம் போல. ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஓவர் குக் ஆகலை,
அதே சமயம் கரெக்டான லெவல்ல குக் ஆயிருக்கு. நல்லா சாஃப்டா அப்படியே போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகுது. அந்த ஒயிட் சாஸ்ல இருக்க அந்த க்ரீமி டெக்ஸ்டர், ஆரிகனோ, அப்புறம் அந்த நம்ம இது போட்டோம்ல சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட மைல்டு காரம், ஆரிகானோட அந்த ஃப்ளேவர், இந்த சீஸ் சேர்த்து பட்டையை கலப்புதுங்க. உண்மையா சொல்றேன், இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருமே உங்களை மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரெசிபியை பத்தி உங்களோட வியூஸ் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை காய்ஸ்.